உங்க ரிலேஷன்ஷிப் எவ்வளோ டேமேஜ் ஆயிருந்தாலும் சரி, உங்க பார்ட்னருக்கு உங்களை மறுபடியும் ரொம்ப பிடிக்கணுமா? நீங்க ஓவரால் அட்ராக்டிவா இருக்கணும்னா இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்லி, ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்ததுன்னா நோட்டீஸ் பண்ணுங்கப்பா. ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்க. இல்ல சேடா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கம்பேஷன் கொடுங்க. செகண்ட்லி, வெயிட் பண்ணுங்க. ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும் போது அவங்க அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. தேர்ட்லி, எதை கம்யூனிகேட் பண்ணாலும் அதை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா வச்சுக்கோங்க. ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா பிரச்சனையும் ஓவர் ஆயிடும். ஃபோர்த்லி, உங்களுக்குள்ள ஏதாவது டிஸ்அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு நைட்குள்ளேயே ரிசால்வ் பண்ணிடுங்க. லாங் கேப் கொடுக்காதீங்க. ஃபிஃப்த், தேங்க்யூ. இதை தாங்க நிறைய பார்ட்னர்ஸ் அப்பப்போ மறந்துடுறாங்க. தே டேக் ஈச் அதர் ஃபார் கிராண்டட். அவங்க பண்றத அக்னாலேஜ் பண்றதே இல்ல. a small thank you will go a long way. இந்த 5 principles உங்க பர்சனல் லைஃப்ல மட்டும் இல்ல, உங்க சோஷியல் இல்ல அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் பியூட்டிஃபுல்லா ஒர்க் ஆகும்.